காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில் உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் DGS தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். இன்று நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்ததும் நமக்காக ஜீவனை கொடுத்ததும் நமக்கு ஜெயத்தை கொடுக்க. ரோமர் 8:37 சொல்கிறது, நம்மில் அன்பு கூறுகிற அவராலே நாம் எல்லா காரியங்களிலும் முற்றும் ஜெயம் கொள்ள நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். கவலைப்படாதிருக்க. மற்றொரு காரியத்தை பாருங்க. ஏசாயா 53:10 சொல்கிறது, கர்த்தருக்கு சித்தமானது இயேசுவின் கரங்களினால் வாய்க்க. காணக்கூடாத இறைவனுடைய சித்தம் அவருடைய கரங்களினால் நமக்கு வாய்க்க. குஷ்டரோகி ஒருவன் ஒரு நாள் இயேசுவண்டை ஓடி வந்தான். மார்க் 1:40-42 படி என்ன வேண்டிக் கொண்டான்? வாசிப்பான். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமானால். இயேசு சொன்னான், எனக்கு சித்தம் உண்டப்பா, நான் எப்பொழுதும் சித்தமுள்ளவனாகவே இருக்கிறேன். மத்தேயு 8:17 சொல்கிறதே, இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். காரணம், நீங்களும் நானும் நோய் வந்து பாடுபடும் பொழுது அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பது அவருடைய தெருவுல சித்தம். ஹோமியோபதி முறையை கண்டுபிடித்த டாக்டர் ஹனிமேனை பற்றி என் நண்பர் ஒரு படி சொன்னார். மலேரியா ஜுரத்திற்கான மருந்து ஒன்றை கண்டுபிடித்தார். இந்த மருந்து வேலை செய்யுமா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். என்ன செய்தார்? மலேரியா ஜுரத்தை உண்டு பண்ணும் விஷக்கிருமிகளை தன்னுடைய சரீரத்தில் தானே செலுத்தி கொண்டார். குடும்பத்தினர் பதறி போனார்கள். நண்பர்கள் என்ன காரியத்தை செய்கிறீர்கள் என்று கடிந்து கொண்டனர். அவர் சொன்னார், ஐயா, இந்த நோயின் கொடூரம் எப்படி என்பதை நான் உணராவிட்டால் எப்படி நான் மற்றவர்களுக்கு இந்த மருந்தை பயன்படுத்த போகிறேன் என்றார். கொடிய ஜுரம் வந்தது. உடலெல்லாம் வியர்வை அவரை வாட்டி தூக்கி போட்டது ஜுரம். மெல்ல கரங்களில் தான் கண்டுபிடித்த மருந்தை எடுத்தார், தன் உடலில் செலுத்தி கொண்டார். அன்றே மலேரியா தொலைந்தது, ஜுரம் விட்டது. உலகிற்கு அந்த மருந்தை அறிமுகம் செய்து வைத்தார். அருள்நாதர் இயேசுவும் அப்படித்தான். நான் என் சரீரத்தில் என் பிள்ளைகளுடைய பலவீனத்தை நான் அனுபவிக்காவிட்டால், நோயினால் வரும் வேதனை நான் அனுபவிக்காவிட்டால் எப்படி நான் அவர்களுக்கு உதவி செய்ய எனக்கு மனதுருக்கம் பிறக்கும் என்றார். இந்த வழியை கடந்து போனார். கவலைப்படாதே, கர்த்தருக்கு சித்தமானது, இறைவனுக்கு சித்தமானது, காணக்கூடாத தேவனுக்கு சித்தமானது கிறிஸ்துவின் காயப்பட்ட கரங்களினால் வாய்க்கும். கவலைப்படாது. அப்படித்தான் வறுமை, சஞ்சலம், குறைவு இதையும் ஒரு அனுபவித்தார். 1955 ஆண்டில் நான் என்னுடைய பட்டப்படிப்பை முடித்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு கவலை, எனக்கு வேலை கிடைக்குமா, வாழ்க்கையில் நான் உயர முடியுமா? என்னுடைய தகப்பனார் கஷ்டப்பட்டு வாத்தியார் வேலை பார்த்து எங்களை காப்பாற்றுகிற நிலை மாறுமா? இரவு 11 மணி இருக்கும், கண்ணீரோடு. எனக்கு மின்சார விளக்கு இல்லை, மண்ணெண்ணெய் விளக்கில் படித்துக் கொண்டிருந்தேன்.
ஹரிக்கேன் லைட் என்று சொன்னார். அதை வைத்துக்கொண்டு அழுதேன். வேண்டா வெறுப்பாக வேத புஸ்தகத்தை திருப்பினேன். யோவான் எழுதின 3வது நிருபம் 2வது வசனம் கண்களுக்கு எதிரே வந்தது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்றே விரும்புகிறேன் என்று இங்கு எழுதப்பட்டிருந்தது. எத்தனை ஆண்டு, எத்தனை தேர்தல் எனக்கு. இயேசு கிறிஸ்துவின் சித்தம் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்பா, உன் ஆத்மா வாழ வேண்டும். நீ சரீரத்தில் சுகமாயிருக்க வேண்டும். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்பா, உன் வியாபாரத்தையும் வாழ்ந்திருக்க வேண்டும், குடும்பத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும், வேலையில வாழ்ந்திருக்க வேண்டும். அப்பா, அதுதான் என் சித்தம் என்று அருள்நாதர் எழுதி வைத்திருக்கிறார் தன் அப்போஸ்தலன் மூலமாக. இது என் சித்தம் என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்காகவே கிறிஸ்து அந்த பாடுகள் வெளியே கடந்து போனார். மறைந்த என் மகள் ஏஞ்சல் பாடும் ஒரு பாடல் என் உள்ளத்தை எப்பொழுதும் ஒரு குழந்தையாகி இயேசு பாலனாய் இருந்த பொழுது மரியாள் தாய் அவரை தூங்க வைப்பதற்காக பாடும் ஒரு பாடல் இது. ஏதோ கழுகிறாய் நீ, ஏதோ கழுகிறாய் நீ, ஏழை மாது நான் என்ன செய்வேன், கோவலடிக்கிறதோ பால குளிரோம் வரும் காலையோ, ஏதோ கழுகிறாய் தந்தைக்கு தச்சு வேலை, தந்தைக்கு தச்சு வேலை, உன் தாயும் எளியவளே, இந்த சங்கடத்தில் பால என்ன பெருமையுண்டு, ஏதோ கழுகிறாய் நீ, ஏதோ கழுகிறாய் நீ. உங்களுக்கு ஆசீர்வாதம் அருளுவது அவருடைய சித்தம். கண்ணீரோடு வேலையற்ற வாலிபனாய் இருந்த எனக்கு அவர்தான் அந்த விசுவாசத்தை கொடுத்தார். உங்களுக்கும் தருவார். எனக்கு அன்பானவர்களே, அடுத்து அவர் நமக்கு வேறொரு காரியத்தையும் செய்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் விசுவாசத்தின் வார்த்தைகளா, வேர்ட் ஆஃப் ஃபெய்த். நாம் இவ்விதமான கூட்டங்களுக்கு வரும்பொழுது பாருங்கள், பிரசங்கிப்பவர்கள் நமக்கு வேதம் சொல்லுவதை நமக்கு கூறுகின்றார்கள். கேட்க கேட்க உள்ளத்திலே விசுவாசம் உண்டாகிறது. இது எழுதப்பட்ட வார்த்தை. வேறு விதத்திலும் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை நமக்கு வருகிறது. உதாரணமாக யோவான் 4ஆம் அதிகாரம் 48 50 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு மிகப்பெரிய ராஜாவின் மனுஷன் இயேசுவினுடைய ஓடி வருகிறான். ஐயா, என் மகன் மரணாவஸ்தையா இருக்கிறான், நீர் வந்து கைகளை வையும். இயேசு என்ன சொன்னார்? நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அது அவனுக்கென்று, அவனுடைய குமாரனுக்கென்று தேவன் கொடுத்த தனி வார்த்தை. ஒன்று வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் வார்த்தை, இன்னொன்று கிறிஸ்து தன்னை தேடி வரும் மக்களுக்கு பிரத்யேகமாக அவருடைய தேவைக்கு ஏற்றபடி கொடுக்கும் ஒரு சிறப்பு வார்த்தை. இரண்டும் உண்டு, இரண்டும் விசுவாசத்தை உண்டாக்கும். கிறிஸ்துவின் கண்களுக்கு மறைவாக மரத்தின் உச்சியில் ஏறி இருந்தான் சகையு. அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினான். லூக்கா 19:5 சொல்கிறது, இயேசு அந்த மரத்தின் கீழே வந்து நின்றார். என்ன செய்தார் கேட்பான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். சகையுவே பெயரை சொல்லி கூப்பிட்டார். திடுக்கிட்டு போன அவனுக்கு ஒரு பிரத்யேக வார்த்தையை வைத்திருந்தார். எப்பா, உன் வீட்டில் வந்து நான் தங்க வேண்டும்ப்பா. என்ன சந்தோஷம்!
1962 ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்தேன். 3 மணி நேரம் அவரை தரிசித்தேன். என்னோடு பேசினார். 5 ஆண்டுகள் கழிந்தன. ஒரு நாள் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனங்களின் படி பவுலடிகள் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டதும் தேவன் அவரை சந்தித்ததுமான காரியங்கள் அங்கு நாம் வாசிக்கிறோம். அது போன்ற ஒரு அனுபவத்தை நான் பெற்றேன். அருள்நாதர் இயேசு ஜூலை 20ஆம் தேதி 1967 ஆண்டு என்னை அழைத்தார். அவரோடு நான் இந்த காட்சியில் வெகு நேரம் இருந்தேன். அவர் தம் ஊழியத்திற்கு என்று என்னை அழைத்தார். நான் அவருக்கு பல நிபந்தனைகளை கொடுத்தேன். அதில் ஒரு நிபந்தனை, இயேசு சுவாமி, உலகத்தில் நான் எங்கு போனாலும் நீர் என்னோடு வந்து நிற்க வேண்டும். நான் பிரசங்கிக்கும் பொழுது என்னோடு நிற்க வேண்டும். நான் உம்மை செய்ய சொல்லும் காரியங்களை நீர் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் என்னை நம்புவார்கள். சரி என்று ஒத்துக்கொண்டார். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய பிரசன்னம் இன்று நிறைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தை. ஆனால் இவ்விதமான கூட்டங்களுக்கு வரும் பொழுது உலகம் முழுவதிலும் நான் பார்த்திருக்கிறேன். அவர் வந்து மக்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7 சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உடைந்திருக்கிற இருதயங்களை பார்க்கிறார். உங்கள் வேதனை, சரீர வேதனை பார்க்கிறார். ஆகவே உங்களை பெயரை சொல்லி கூப்பிடுகிறார், அல்லது உங்கள் தேவைகளை சொல்கிறார். இப்படிப்பட்ட தேவைகளை தருகிறேன் என்று சொல்கிறார். என்ன பாக்கியம்! எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. விசுவாச வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலே வேதாகமத்தின் வார்த்தைகளை விசுவாச வார்த்தையா நமக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தை வளர்க்கிறார். அதோடு கூட விசுவாச வார்த்தை உங்கள் மத்தியிலே அனுப்புகிறார். கவலைப்படாதிருங்க. நீங்கள் செய்ய வேண்டுவது என்ன? மார்க் 11:24 இயேசு இப்படி சொன்னார். கேட்போமா? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், கௌரவலிருந்து ஜெபிக்கிறீர்கள். தாவே, எனக்கு குழந்தை இல்லப்பா, எனக்கு ஒரு குழந்தை இல்லை. இந்த கட்டி எவ்வளவு நாளா இருக்கு சுவாமி, இது கேன்சரா இருக்குமோ பயமா இருக்கு. ஐயா, என் கர்ப்பப்பையை எடுக்கணுங்கிறாங்களே ஆபரேஷன் செய்து, அல்லது எனக்கு வேலை இல்லையே சாமி, வேலை இல்லாமல் வறுமையில வாடி தவிக்கிறனே என்று புலம்புறார். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். உடனே அதை நம்புங்க. அவருக்கு நன்றி செலுத்து. இந்த விசுவாசத்தையும் அவரையே கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? யோவான் 14:14 சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன், எதை வேண்டும் என்றாலும் கேளுங்கள், நான் அதை செய்வேன் என்று சொல்லிப்பார். யோவான் 16:24 சொன்னார், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அந்த வார்த்தை நினைவுபடுத்துவார். ஏன்பா, நான் தான் சொல்லியிருக்கிறேனே என்று தன்னுடைய வார்த்தையின் மேல் விசுவாசத்தை உள்ளே உண்டாக்கி கொண்டே இருப்பார். சுற்றிலும் உங்களுக்கு ஒன்று நடக்காது போல தோன்றலாம், கர்ப்பத்தில் ஒன்று அசைவில்லாது போல தோன்றலாம், அல்லது கண்ணில் ஒளி வராதது போல தோன்றலாம். கவலைப்படாதிருங்க. அவர் சொன்னால் சொன்னதுதான். மாறமாட்டாரியா, மாறமாட்டார். உள்ளம் சொல்லுகிற அந்த விசுவாச வார்த்தையை நம்புங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆனால் வேதம் சொல்கிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொன்ன வார்த்தை நிறைவு. இன்று இரவு அற்புதங்களின் இரவு. கவலைப்படாதிருங்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீதிமான் தன் விசுவாசத்தினால் நிச்சயமாய் பிழைப்பார். உங்களில் ஒருவராவது கெட்டு போவதில்லை, ஒருவராவது பிசாசின் கையினால் நசுங்கி சாவதில்லை, ஒரு குடும்பமாவது பிசாசின் வல்லமையினால் ஒடுங்கி போவதில்லை. காரணம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார்.
அவர் சொன்னார், உங்கள் விசுவாசமே உலகத்தையும் உலகத்தின் அதிபதியையும் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசையும் ஜெயிக்கும் என்று சொன்னார். இயேசு சொன்னால் சொன்னது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் இதை நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? யாரும் கரங்களை உயர்த்தி இயேசு சுவாமிக்கு ஒரு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அதற்கென்று இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, மது பிள்ளைகளுக்கு உதவி செய்ய சுவாமி, உதவி செய்யும். சமாதானம் இல்லாமல் அவர்கள் எப்படி வாழ முடியும் சுவாமி? சமாதானத்தை கெடுக்கும் சகல பிரச்சனைகளையும் எடுத்து போடும். விசேஷமாக பாவத்தை எடுத்து போடும். கணவனுடைய பாவத்தை எடுத்து போடும். மனைவியின் பாவங்களை எடுத்து போடும். பிள்ளைகளுடைய பாவங்களை எடுத்து போடும். பெற்றோருடைய பாவத்தை எடுத்து போடும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், இரக்கம் பெறுவான். இயேசுப்பா, மது பிள்ளைகள் இரக்கம் பெறட்டும். பாவத்தை அறிக்கை செய்கிறார்களே, அதை ஏற்ற நீர் அவர்களை மன்னித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அப்படியே நடக்கட்டும். வேதம் சொல்லுகிறபடியே நடக்கட்டும். புதிய சிருஷ்டியாக மது பிள்ளைகளை மாற்றும், மறுரூபப்படுத்தும். அது வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் பாவத்தை கொண்டு வரும் எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகளையும் வெளியே துரத்துகிறேன். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்வில் இருந்து இந்த பிசாசுகளை துரத்துகிறேன். சமாதானத்தை கொடுக்கிறேன், விடுதலை கொடுக்கிறேன், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன், சம்பூர்ணத்தை கொடுக்கிறேன், பரிசுத்தத்தை கொடுக்கிறேன், உத்தமத்தை கொடுக்கிறேன், கர்த்தர் பின் வரும்படியான ஆவியை கொடுக்கிறேன். இப்பொழுது அவர்களை விடுதலை செய்யும் சுவாமி. இப்பொழுது விடுதலை செய்யும். இப்பொழுது விடுதலை செய்யும். ஹோலி ஸ்பிரிட், இந்த ஜீவன் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். குட்டி பழக்கத்திலிருந்து விடுதலை செய்யும். இன்டர்நெட் போனோகிராஃபியிலிருந்து விடுதலை செய்யும் அப்பா. ஆண்டவனே, தவறான டெக்ஸ்டுகளை அனுப்பி இச்சைகளில் ஈடுபட்டு இருக்கும் அத்தனை பேரையும் விடுதலை செய்யும் சுவாமி. சிகரெட்டிலிருந்து விடுதலை செய்யும். ட்ரக்ஸிலிருந்து விடுதலை செய்யும் அப்பா. தவறான உறவுகளிலிருந்து விடுதலை செய்யும். நேரத்தை வீணாக்கும் ஆவியிலிருந்து விடுதலை செய்யும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அத்தனை இச்சைகளில் இருந்தும் நோய்களில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் அவர்களை விடுதலை செய்யும். விடுதலை செய்யும் இயேசுவின் நாமத்தில். அவர்கள் விடுவிக்கப்படட்டும் ஆண்டவனே, விடுவிக்கப்படட்டும். குடியே நீ இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அதை வெளியே துரத்துகிறேன். அவர்கள் இருதயம் சுத்தமாகட்டும், சுத்தமாகட்டும். ஏசப்பா, சுத்தமாக்கும். பரிசுத்த ஆவியானவரே, சுத்தமாக்கும். புதிய சுத்தமான இருதயத்தை அவர்களுக்குள் வையும். நிலைவரமான ஆவியை வையும் அப்பா, வையும் அப்பா, வையும் அப்பா, வையும் அப்பா, வையும். விடுதலையோடு வாழட்டும், விடுதலையோடு வாழட்டும், விடுதலையோடு வாழட்டும். ஏசப்பா, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. கோடா கொடி நன்றி அப்பா, கோடா கொடி நன்றி அப்பா, கோடா கொடி நன்றி அப்பா. குடும்பத்தில் எல்லாரும் மறுரூபமாகி சந்தோஷமாய் மை தொழுது கொள்ள கிருபை செய்யும். குடும்பத்தில் அத்தனை பேரும் வெளிச்சத்திற்கு வரட்டும், வெளிச்சத்திற்கு வரட்டும், வெளிச்சத்திற்கு வரட்டும். இருளிலிருந்து இயேசுவின் நாமத்தில் அவர்களை விடுவிக்கிறோம் அப்பா. அது வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், சமாதானம் பெருகட்டும், சம்பூர்ணம் உண்டாகட்டும். செழிப்புள்ள காலங்களை அனுபவிப்பதற்காக நன்றி, கோடா கொடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே, ஆமென்.